நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ இந்த சிரிச்சா போச்சு ரவுண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னா, லிஃப்ட் ஓப்பன் ஆகிறதுலேருந்து நீங்கள் மவுத் க்ளோஸ் பண்ணிக்கணும், சிரிக்கக்கூடாது. ஓகேவா? அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரூல்ஸு. அதுக்கப்புறம் வந்து பல்லு ஹிஹி அப்படி லைட்டாக அப்படி பண்ணாலும் அவுட்டு. நான் சிரிச்ச மூஞ்சிங்க, நான் அப்படி தான் பேசிக்கலாகவே நீங்கள் வீட்டிலேருந்து வரும்போதே பாயிண்ட்ஸ் போச்சுன்னு அர்த்தம். ஸோ முதல்ல சிரிக்கிறவங்களுக்கு 300 பாயிண்ட் போவோம், செகண்ட் சிரிக்கிறவங்களுக்கு 200 பாயிண்ட் போவோம், லாஸ்ட்டாக சிரிக்கிறவங்களுக்கு 100 பாயிண்ட் போகும். ஓகே, ஸோ இவங்க 3 பேரையும் சரி உங்களையும் சரி சிரிக்க வைக்க போகிறவங்க யார் அப்படின்றத லிஃப்ட்டை திறந்து பார்க்கலாம். என்னம்மா ப்ராப்ளம் உனக்கு? என் பேரு மதன்ங்க. அதான் உன் ப்ராப்ளமா? நான் வைஷுன்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணேங்க. ஆனா அவ என்ன காதலிச்சு ஏமாத்திட்டு போயிட்டாங்க. இல்லை, அந்த பொண்ணு ஒன்று லவ் பண்ணிருக்கு சொல்லி அதுதான் கொஞ்சம் மிராக்கலாக இருக்கு. ஆமாங்க, அது ஒரு பிரச்சனைங்க. பிரச்சனைனா அந்த பொண்ணுகிட்ட பேசி தீர்த்துருக்கலாமே. ரொம்ப பேசினா அதான் தீர்த்துட்டேன். தீர்த்துட்டியா? ஆமாங்க. வைஷு என்ன வைஷு? கம்பைன் ஸ்டடிஸ் பண்ணுமா? யாரு மக்கப்பா வேணுமா? 2 minutes வைஷு, 2 minutes. உடனே அனுப்பி வைக்கிறேன். மக்கப்பா இங்க வாங்கலாம். ஹே, அந்த பொண்ணு நான் மீல்ஸ் பார்சலாக கேட்டிருக்குது, 2 minutes அனுப்பி வைக்கிறேன்ற. நான் போறேங்க, எனக்கு வேணாங்க. கயிறை இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்குங்க, சரியா பத்தல. தூக்குங்க. ஏழு இருக்கு, வளம் இருக்கு, ஏறு சோழ அடி சோழ. ஏழு இருக்கு, வளம் இருக்கு, ஏறு கரை இருக்கு, சோழ கருது இருக்கு, சோழ குயில் இருக்கு. அடிப்பயிருக்குள்ள பருவ புள்ள பதுங்கி நின்னுக்குச்சான், அவ பதுங்க கண்டு குருவி 2 ஒதுங்கி நின்னுக்குச்சான். சேலையில் சந்தன வேட்டியில் குங்குமம் தொட்டதும் ஒட்டிக்குச்சான். காதல் வளர்த்தேன். டேய் ஸ்டாப் இட். நீ காதலை வளர்க்கலடா, காது வரைக்கும் முடியதான் வளர்த்துருக்க. டேய், நீ காதல் வளர்த்ததுக்கு பதிலா படிச்ச அறிவை வளர்த்துருக்கலாம், இல்ல அரசாங்கம் கொடுக்குதே ஆடு அதை வளர்த்துருக்கலாம். என்ன பிரச்சனை உனக்கு? யாராவது அம்மா செத்துட்டா அம்மா அப்படின்னு உயிரை விடுறானா? இல்ல அப்பா செத்துட்டா அப்பான்னு அப்படின்னு உயிரை விடுறானா? இல்ல தம்பி செத்துட்டா தம்பி அப்படின்னு உயிரை விடுறானா? பிளட் ரிலேஷனுக்கு இங்க வேல்யூ இல்லைங்க. ஆனா என்ன ஜாதி என்ன மதம் தெரியாத ஒரு காதலிக்காக உயிரை விடுறான் பாரு, அதாங்க உண்மையான காதல். அது ஒரு வலிங்க, அது ஒரு பெயின். அது லவ் பண்றது மட்டும் தாங்க தெரியும். இவன மாதிரி ஆளுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாதுங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வாழை பிடிக்கலங்க. வாழை பிடிக்கலனா ஒரு ஆப்பிளோ ஒரு ஆரஞ்சோ வாங்கி தின்ன வேண்டியதானே. கொப்பறதாங்க தலையா. ஹலோ, நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேங்க. நிறுத்துறா. தற்கொலைக்கு முயற்சி பண்றதுக்கு பதிலா இவங்களை சிரிக்க வைக்க முயற்சி பண்ணலாம்ல. டேய், அதுக்கு அவன் தற்கொலைக்கே முயற்சி பண்ணான். அதுவும் கரெக்ட். என்னடா பிரச்சனை உனக்கு? வயசு என் வயசு 60, அவன் வயசு 30. என்னடா டார்ச்சர் பண்றான்? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? டெல் மீ. அவள அந்த பொண்ணை நான் அப்படியே என் வயித்துக்குள்ள வச்சு வளர்த்தேங்க. ஆனா அவ போயிட்டா. வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்தாலே ஓடிடுறாளுங்க, இதுல வயித்துக்குள்ள வச்சு ஏன்டா வளர்க்குற? அப்படியே வயித்துக்குள்ள வச்சு வளர்க்கறதுக்கு அதென்ன கங்காரு குட்டியாடா? டேய் கேள, இவங்கிட்ட நிறைய சரக்கு இருக்கு. we are using it. ஓகே சார். டேய், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? டெல் மீ. யாராவது அம்மா செத்துட்டா அம்மா அப்படின்னு உயிரை விடுறானே? டேய், ஏதோ பிளாஸ்டர் தான் வாய் மூடு. ஒரு பிளாஸ்டர் இல்ல தம்பி மூடுறா. வாயை மூடுறா. I am doing a very beautiful movie. இந்த ஃபேஸ் செட் ஆகுமா சார் உங்க கதைக்கு? எங்கடா ஃபேஸ்? சார் கிராமத்துக்கு கதை சார், முடி மறைச்சிருக்கு. எனக்கு அதிகமா ஸ்பேஸ் தான் தெரியும். there is no face. சார் அந்த ஃபேஸை பாருங்க, கடைசில ஒரு ஃபேஸ். ஏமா ஆடிக்கிட்டே இருக்க? எனி பைல்ஸ் ப்ராப்ளம்? வாட் இஸ் த ப்ராப்ளம்? மா சின்ன டயலாக் நீ ஹேவ் டு டெல். ரெடி? எலே பாவாடை மச்சான் வரல சார். பரவாயில்ல, நம்ம ஹீரோ செலக்ட் பண்ணலாம் சார். ஹீரோ செலக்ட் பண்ணுமா? இதுவா நல்லா கேட்டுக்க. ஹீரோ பேச வேண்டிய வசனம் இவன் கிட்ட தான் இருக்கு. Okay, he is my life ஹீரோயின் ஹீரோவை ஏமாத்தி விட்டாள். அதனால மனமுடைந்த ஹீரோயினோட அருணா கொடியிலேயே தூக்குமாடி தொங்குறான். ரெடி? ஓகே ரெடி? யாராவது அம்மா செத்துட்டா அம்மா அப்படின்னு உயிரை விடுறாங்களா? ஓகே லைவா இருக்கு. அப்படியே ஐ வாண்ட் ஆர்டிஸ்ட் கூப்பிடுறேன். அத்து எரிங்க சார் அவனை. சார் சொல்லு, ஓடிக்கிட்டு போயிடாத, இல்ல கல் எடுத்து மண்டையில மட்டும் கொண்டு போடுவேன்.
டேய் சொல்லு டேய் அப்பா கிட்ட சொல்லு எப்பா அவங்க அப்பா ரிட்டையர்ட் போலீஸ் கமிஷனரு. வா. இத முன்னாடியே சொல்லக்கூடாதா? டேய் முனி வரமாப்படா. இங்க வாடா. Right. வா, ஆத்தா அப்பே மானே மச்சான் தாலி அத்துறிடா வாடா. டேய் இந்த தாலி அறுத்ததுக்கு பதிலா மாங்காய் மரத்துல ஏறி மாங்காய் அறுத்திருந்தாலாவது ஊறுகாய் போட்டு பொழைச்சிருக்கலாம். டேய் யாரா நீ? நான் தான் தண்டபாணி. காஞ்சி போன மாட்டு சாணி மாதிரி இருக்கா என்ன தண்டமானியா? டேய் நீ என்ன படம் நடிச்சிருக்க அது சொல்லு. நான் நிறைய படம் நடிச்சிருக்கேன். அப்படி ஒரு படமே வரல, போய் சொல்லாது. தம்பி டேய் அது மாதவன் நடிச்ச படம், சீமான் டைரக்ஷன், கேட்டா செருப்பா இருக்குது. ஐயா டேய் அது சரத்து வர நடிச்ச படம்டா. ஐயோ சொல்றதா கேளுங்க இல்ல சொல்ல விடுங்க. டேய் சொல்ல விடுங்க, ஒரு படமே வரல. சொல்லாமலேன்னு ஒரு படம் வந்தது, அதுல இந்த லிவிங்ஸ்டன் என்னமோ அறுத்துப்பான். என்னடா அறுத்துப்பான்? சார் நாக்கு அறுத்துக்குவார் சார். டேய் லிவிங்ஸ்டன் எதுக்காக நான் நாக்க அறுத்துக்கிட்ட? பொண்ணா தாலி அறுத்து கொடுப்பானா? முடி இருக்காண்டா, முனிக்கிட்ட சொன்னா தாலி அறுத்து கொடுப்பான்டா. ஏய் நீ என்ன தென்னை மரத்துல ஏறி தேங்காய் ஆட அறுத்து கொடுத்துட்டு இருக்கான். நடிக்க ஆசை இருக்கா? இருக்கு தம்பி. இங்க பாரு, யார் பாத்தியா? தம்பி நான் வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன். யார் அவரு நீங்க எடுக்கிற படத்துக்கு ப்ரொடியூசரா? தூக்கல தங்குறாரு. ஏன் ப்ரொடியூசர் தூக்கல சொன்னாரா? நான் கிண்டல் பண்றியா? ஐ won't make that happen. He is the writer. டயலாக் ரைட்டரா? தம்பி என்ன தூர்தர்ஷன்ல வர 2 மணி நியூஸ் மாதிரி கையாட்டிக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஏதாவது பிரச்சனையா? ஏன் வாயில டேப் போட்டு இருக்காங்க? யாரா அம்மா செத்துட்டா அம்மா அப்படின்னு உயிரை விடுறானா? இல்ல இல்ல அப்பா செத்துட்டா அப்பா அப்படின்னு உயிரை விடுறானா? கிடையவே இல்ல கிடையாது. தம்பி செத்துட்டா தம்பி அப்படின்னு உயிரை விடுறானா? இல்ல தம்பி பிளட் ரிலேஷனுக்கு இங்க வேல்யூ இல்லங்க. அது புரியல, வேற பேசு. ஆனா என்ன ஜாதி என்ன மதம் தெரியாம எத்தனை காதலிக்கோ உயிரை விடுறான் பாத்தீங்களா? வாஸ்தவம் தான், அது ஒரு வலிங்க, வாஸ்தவம் தான், அது ஒரு பெயினுங்க, வாஸ்தவம் தான். அதுதாங்க உண்மையான காதல். அதுதான் உண்மையான காதலா? அப்ப நான் நடிச்ச படம் காதல் இல்லையா? டேய் பரத், டேய் சத்யா, எங்க இருக்கீங்க? நம்ம நடிச்ச படம் காதல் இல்லையா? இந்த பையன் சொல்றா. தம்பி ஏதோ பாக்கிறதுக்கு பச்சை புள்ளையாட்ட இருக்குன்னு உன்னை விட்டுட்டேன். சரி உனக்கு என்னதான் பிரச்சனை? யாரா அம்மா செத்துட்டா அம்மா அப்படின்னு உயிரை விடுவாங்களா? இல்ல அப்பா செத்துட்டா அப்பா அப்படின்னு உயிரை விடுவாங்க. டேய் போங்கடா. ஏன் வாயை முன்னீங்கன்னு இப்ப தான்டா தெரியுது. தெரியுதுல்ல மூடி வந்து நில்லு. ரைட், இங்க பாத்துக்க. அவன் பேசின வசனத்தை தான் நீ பேசணும். டேய் இந்த கயிறு எடுத்து இவனுக்கு போடு. இந்த பாரு. கயிறா? பாரு, மாட்டுறேன். தம்பி ஓகே என்ன இது? உன் கடைசி ஆசை என்னடா? தம்பி டேய் இது கயிறு மாட்டணும்னே ஸ்பான்டேனியஸா ஒரு ஃபீல். கயிறு கழுத்தை இழுக்குது. டேய். டேய் தொங்க விட்டுறாதீங்கடா. டேய் சிச்சுவேஷன் தெரியுமா? சுச்சுவேஷனா? அவனை கொன்னு 1 வாரம் ஆச்சு. டேய் வந்து கேக்குறீங்களே. டேய் டேய் சிச்சுவேஷன்னா சூழ்நிலைடா. அவன் சொன்ன டயலாக் ஒழுங்கா பேசினா உனக்கு சான்ஸ். நான் ஆக்ஷன் சொன்னா தான் நீ ஆரம்பிக்கணும். சரி தம்பி. டேய் இதெல்லாம் சொல்றதுல ஆக்ஷன் சொன்னாதான் யாராவது அம்மா டேய், உயிரை விட்டுறானா? அவர் ஆக்ஷன் சொன்னா யாராவது அம்மா செத்து டேய், விட்டுறானா? அவர் ஆக்ஷன் யாராவது அம்மா செத்து விட்டுறானா? அவர் ஆக்ஷன் சொன்னா தான் ஆரம்பிக்கணும். நான் ஆக்ஷன் சொல்லுவேன்டா. யாராவது அம்மா செத்து டேய், விட்டுறானா? இல்ல, என்னடா பிரச்சனை உனக்கு? தம்பி சீக்கிரமா சொல்லுங்க. ஒரே பதட்டமா இருக்கு. என்ன? கரெக்ட்டா நான் சொல்லணும். டேய். எனக்கு கொதிக்குது ரத்தம். இரு. தம்பி எனக்கு விஜய் அவார்டு கிடைச்சிரும்ல? காஞ்சு போன கருவாடு கூட கிடைக்காது. டேய் கிளம்புடா, வெளியே போ. ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, பேசி போடுறேன். யூ ஆர் ரிஜெக்டட், நீ வெளியே போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நெக்ஸ்ட் இயர் ஐ வாண்ட் டு see that act. சார் அடுத்து ஒரு தரங்க சூப்பரா ஆக்ட் பண்ணுவாங்க சார். வர சொல்றா சார். வர சொல்லு. ஏய் 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 யாரா நீ? கோட்டா இது டி-ஷர்ட், அது ஷர்ட், இது ரெண்டுமே கோட்ல. கோட்டா. ஏண்டா பாஸ்போர்ட் சைஸ் போட்டா மாதிரி இருக்க. ஏண்டா போட்டா இருக்குற? டேய் இது வாட் இஸ் ஏய் எதுக்குடா டீசல் கம்மியா ஊத்துன கார் மாதிரி கணக்குற? வாட் இஸ் யுவர் நேம்? ஏய் வாட் தி ஹெல் இஸ் திஸ்? என்ன லாங்குவேஜ் மார்க்கு உனக்கு புரியுமா அது? யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? தம்பி உனக்கே தெரியுமா வாட் இஸ் தட் மீனிங்? யாரா அம்மா செத்துட்டா அம்மா அப்படின்னு உயிரை விட்டுருக்காங்க. ரைட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். டேய் ஐ ஆஸ்க் யூ வெரி கிளியர்லி, நல்லா நோட் பண்ணு. ஓகே, வாட் இஸ் யுவர் நேம்? தெரிஞ்சிருச்சு. இந்த கபோதிக்கு இங்கிலீஷ் தெரியல, அதனால தான் கணச்சிட்டு இருக்கேன். நீங்க தமிழ்லயே பேசுங்க. நீ நம்ம சாதிக்கார பயவே. ஆமா தமிழ்ல தானே படம் எடுக்கிற. இல்ல மலையாளத்துல எடுக்கிறாரு. டேய் நான் தமிழ்லையும் படம் எடுக்கவில்லை, மலையாளத்திலையும் படம் எடுக்கவில்லை, நான் கேமரால படம் எடுக்கிறேன். Mine is only film language, it's a universal language. என்னடா இது? சார் நான் சொல்ல தமிழ்ல சொல்லுங்க சார்.
நம்ம ஜாதிக்காரவே. டேய் சொல்ல தாங்க முடியலடா டேய். ரைட், உன் பேர் என்னடா? பெருமாள் பிச்சை. என்னடா பெருமாள் பிச்சை, ரா பிச்சை, இதெல்லாம் பேராடா? இது எப்படி நான் டைட்டில் போடுவேன்? எவன்டியோ பிச்சை எடுத்து படம் எடுத்தா நினைப்பான். ஓகே, ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் யுவர் நேம். தமிழ் தமிழ். டேய் இங்க வா, முன்னாடி வா. உன் பேரை நான் மாற்ற போகிறேன். இன்னையிலிருந்து நீ பெருமாள் பிச்சை இல்லை, இன்னையிலிருந்து இவன் பெருமாள் பச்சன். நீ என்ன படம் நடிச்ச இதுக்கு முன்னாடி? சாமிலே. மூஞ்ச காமிலே. டேய் வேற என்னடா படம் நடிச்ச? திருப்பாச்சி. எனக்கு மணியாச்சு, இனிமே உன்கிட்ட பேச டைம் இல்லை. ஐ வாண்ட் டு லிசன் டு சம் டயலாக் ஆஃப் யூர்ஸ் டு செலக்ட் யூ ஃபர்ஸ்ட். சார் தமிழ் தமிழ். நம்ம ஜாதிக்காரன். ரைட், நல்லா கேட்டுக்க. ஏதாவது ஒரு வசனம் பேசி காமிச்சா நான் வந்து ஏற்றுப்பேன். ஏதாவது வசனம் பேசுகிறேன். வாயா சாமி, கவர்மெண்ட் கொடுக்கிற 8000 ரூபாய் சம்பளத்துல 2 காக்கி பேட்டு 2 காக்கி பூட்டை போட்டுக்கிட்டு 4 ஸ்டேஷன்ல 40 போலீஸ் கண்ட்ரோல் பண்ற உனக்கு இவ்வளவு இருக்குதுன்னா 8 ஸ்டேட்ல 16 எம்எல்ஏ 18 எம்பி வச்சுக்கிட்டு இந்த கவர்மெண்ட்டையே கண்ட்ரோல் பண்றேன்னு எனக்கு எவ்வளவு இருக்கும்? இவ்வளோ கத்தி பேசும்போதே தெரியுது உனக்கு பிபி 140 இருக்கும். சுகர் ஒரு 450 இருக்கும், கொலஸ்ட்ரால் ஒரு 600 இருக்கும்டா. நல்ல டாக்டரா பாரு. வேற ஏதாவது பேசு. தேங்க்யூ வெரி மச். ஏய், நான் இங்கிலீஷ் பேசுறேன், நீ இங்கிலீஷ் பேசுற, நான் பண்ணக்கூடாதா? யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், ஐ அம் a director. சார் விளையாடாதீங்க சார், தமிழ்ல பேசுங்க. இங்க பாரு, இந்த வசனம்லாம் பேசக்கூடாது. இவன் பேசுவான், அதுதான் வசனம். ஜஸ்ட் ஓகே, நல்லா கேளு. யாரா அம்மா செத்துட்டா அம்மா அப்படின்னு உயிரை விட்டுருக்காங்களா? இல்ல இல்ல அப்பா செத்துட்டா அப்பா அப்படின்னு உயிரை விட்டுருக்காங்களா? இல்ல தம்பி செத்தா தம்பி அப்படின்னு உயிரை விட்டுருக்காங்களா? இல்ல பிளட் ரிலேஷனுக்கு இங்க வேல்யூவே இல்லைங்க. இதுதான் டயலாக். தமிழ் தமிழ். ஓகே, ரெடி, ஆக்ஷன். சார் தமிழ் தமிழ். டேய் ஆக்ஷன் எங்கடா தமிழ்ல சொல்றது? இவனுக்கு உலகத்துல முதல் முறையா பாரதி ராஜாவை ஆக்ஷன் தமிழ்ல சொல்ல சொன்னா ஊரே சிரிக்கும். லைட் ரெடியா? கேமரா ரெடி? ரெடி சார். கிருஷ்ணன் ஃபீல் பண்ணாதீங்க, ஐ வில் மேனேஜ். டேய் ரெடி, எதையாவது நடிடா. யாராச்சி அம்மா செத்தா அம்மா அப்படின்னு உயிரை விடுறாங்க, அப்பா செத்தா அப்பா அப்படின்னு உயிரை விடுறாங்க. இல்ல இங்க தம்பி, இங்க இங்க சொல்லிதா? இங்க தமிழ் தமிழ். இங்க அது பிளட் ரிலேஷனுக்கு வேல்யூ. தமிழ் தமிழ். அதையும் தமிழ்ல சொல்லணுமா? இங்கு ரத்த பந்தங்களுக்கு மதிப்பில்லை. போதும் மூடு. இங்க இங்க ரத்த பாசத்துக்கு மதிப்பில்ல. என்ன சாதி என்ன மதம்னு தெரியாம ஒரு காதலிக்காக ஒரு காதலன் உயிரை விடுறாரு. அதுதான் லவ். அது ஒரு பெயினுவே, அது ஒரு வலிவே. ஆமாவே, அது ரயில்வே, ஒன்வே, ஓவே, இருக்கிற எல்லாவேவும் சொல்லுவே. டேய் இப்படி பேசினாதான் உனக்கு டயலாக் வருமா? அப்படி பேசினா தான் கோட்டா சீனிவாசராவ் வாய்ஸ் வருவேன். இப்படி பண்ணா வாய்ஸ் மட்டும் வராது, எல்லாமே வரும். நீ என்ன பாத்ரூம்ல இருந்தா பேசுறது? இவ்வளவு முக்குற? Get out of this place. சார் தமிழ்ல சொல்லுங்க சார். இதை கூட தமிழ்ல சொல்லணுமா? ஆமா சார். வெளியே போடா, வெளியே போ. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். போ போ, சொல்லிட்டல போ. போடா. டேய் இது உன்னதான செல்பா அடிக்கும். வாடா. என்னடா ஆர்டிஸ்ட் பிடிச்சி வச்சிருக்க? சார் நல்லா அவன் பார்த்தா இவன் பேசுறதை விட இன்னைக்கு ஃபுல்லா சொரிஞ்சிட்டு தான்டா. லாஸ்டா ஒருத்தன் வரான் சார், காசி. அவன் பக்கம் ஆக்ட் பண்ணுவான் சார். Shake it, shake it, shake it. Move it, move it, move it, move it. சிந்தாடி கப்பக்கிழங்கு, சின்னாடி காரக்குழம்பு. டேய் இவனுக்கு முடி வெட்டியே எனக்கு பேமெண்ட் போயிடும் போறா. நாராயண நாராயண. டேய் நல்லது கேட்டுக்க. நாரதர் கேட்டப்பலாம் பக்கத்துல திருவிழாவில் ஷூட் நடக்குது, அங்க இங்கெல்லாம் வர. ஏய் 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 ஏய். டேய் யாரா நீ? சொர்ணாக்கா தம்பிடா. ஏய் சொர்ண கேட்ட நாய. போட்டுட்டா போட்டுட்டா சார் ஏய் போட்டுட்டா. இங்க போடாதீங்க, 10 பைசா தர மாட்டானுங்க. நேரா போனீங்கன்னா காயலாங்கடை இருக்கு, அங்க போங்க 50 ரூபா தருவானுங்க. ஏய் வேடா, நீ என்னடா படம் நடிச்ச? தூள் மஞ்சள் தூளா, மிளகாய் தூளா, காபி தூளா? இல்ல டீ தூளாடா. ஏய் போட்டுட்டா டேய் டேய் போட்டுட்டா. டேய் டேய் கேளுடா. டீ தூள்லாம் அங்க போடாது, அங்க பால் கொதிக்குது அதுல போடு, எல்லாம் டீ சாப்பிடு. டயலாக் ரைட்டர் அவன் பேசுறத
அப்படியே வாங்கி சொல்லு. யாரோ அம்மா செத்துறா அம்மா அப்படின்னு உயிரை விட்டுருக்காங்க. இல்லையே. இல்ல அப்பா செத்துறா அப்பா அப்படின்னு உயிரை விட்டுருக்காங்களா? இல்லையே. இல்ல தம்பி செத்துறா தம்பி அப்படின்னு உயிரை விட்டுருக்காங்களா? இல்லையே. பிளட் ரிலேஷனுக்கு இங்க வேல்யூ இல்லைங்க. அவன் பேசுனதை நீ பேச ஒரு நிமிஷம். ரைட், போடுறா கருத்து. நல்லா கேட்டுக்க. உன்னை ஒரு காதலி ஏமாத்திட்டா. அப்ப போட்டுட்டாவல. அவளெல்லாம் இப்போ போடணும். நல்லா புரிஞ்சுக்க. அவளை ஃபிலிமில் போடுறதா இல்லையான்னு நான் யோசிக்கிறேன். ஓகே, அந்த ஃபீலிங்கில் அப்படியே அந்த டயலாக் வந்து அப்படியே உள்ளேருந்து வரும். உள்ள இருந்து வத்தா. என்னடா ஏதோ ஒன்னு சொல்லுடா கரெக்டா. ஏய் இருடா, டயலாக் அப்படி உள்ளேருந்து வெளியே வரும். உள்ள இருந்து வாந்தி தான் ஒரு எடிட்டா. என்ன டிஸ்கோ சாந்தியாடா வரும்? அப்ப போட்டுட்டாவல. காசி டிஸ்கோ சாந்தியெல்லாம் நான் படத்தில் இப்போ போட முடியாது. இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஜெனர், டிஃப்ரெண்ட் ஃபிலிம். அவன் சொன்ன டயலாக் சொல்லு பார்ப்போம். யாராச்சும் அம்மா செத்தான் அம்மா அப்படி உயிரை விட்டுக்கிறானா? யாராச்சும் தம்பி செத்தான் தம்பி அப்படி உயிரை விட்டுக்கிறானா? பிரெட் ரிலேஷனுக்கு இங்க வேல்யூ இல்லை. நான் என்ன பேக்கரியா நடத்துறேன்? பிரெட் ஜாம்லாம் தடவிட்டு இருக்கேன். ஸ்டூபிட். ஆனா எந்த ஜாதி எந்த மதம் பக்கமா காதலிக்காக காதலுக்கான உயிரை விடுறான் பாரு. அதான்டா காதல். அது ஒரு வெளிடா. அவனை பிடிச்சி வெளியிட. அது ஒரு பிளைனிடா. லைட்லாம் மேலே போகும், லைட்லாம் மேலே போகும், ட்ரெயின்லாம் மேலே வந்து வரும். அது இவன மாதிரி ஆளுக்கெல்லாம் தெரியாது. யாரு காதலிச்சு பாரு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் படம் வச்சு பண்ணணும்னா நான் தாண்டா இதில் தொங்க வேண்டியிருக்கு. வெளியே போட. ஸோ சிரிச்சா போச்சு முடிஞ்சிச்சு. நீங்களாம் வந்து ரிலாக்ஸ் ஆகிடலாம். ஓகே, எப்படி இருந்தது ஆர்த்தி சொல்லுங்க. பேச முடியலங்க. அவர் தான் செம்ம காமெடி. திறக்கும் போதெல்லாம் முடியல. ஓகே, பார்வதி சொல்லுங்க. நல்லா இருந்தது. இவரது தான் எனக்கு ரொம்ப காமெடியா இருந்தது. ஆனா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிருந்தேன். சிரிக்க கூடாதுல்ல. சிம்பு ஒரு பார்க்கும் போதெல்லாம் பாருங்க எப்படி அவர் உங்களை மட்டும் இல்லை, யாரை பார்த்தாலும் தான் சொல்லுவார். ஓகே, சிம்பு மதன், ஜெயச்சந்திரன், அமுதவாணன், திவாகர், பழனி பட்டாளம் அண்ட் சிங்கப்பூர் தீபன், இவங்க வந்து 7 பேருக்கும் என்னையும் சேர்த்துக்கிட்டேன். ஓகேவா? நல்லா சாப்பக்கடை வழங்கக்கூடிய 2000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் அன்பு பரிசு